நான் சொன்ன டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்து தெரிச்ச பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் அம்மா இவ்வளோ இருக்குங்க. அந்த வரல இருந்தால் அப்படி அள்ளி அள்ளி போகிறாரு. எவ்வளோ பாருங்க எப்படி இருக்குங்க மீனெல்லாம். இந்த கட்நாயகா இந்த அப்படியே இந்த பிளேன் வரது இவ்வளோ. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக டூரிஸ்ட் எங்கே பார்த்தாலும் பார்க்கலும் நல்ல கருவாடாக இருக்குது. ஸோ டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறவுல வேறு லெவலாக இருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, நீர்வளம்பில் தாங்க இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் ஒரு இந்த நீர்வளம்பில் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டேன். பட் இதுவும் நீர்வளம்பில் தான் வீடியோ. நீங்கள் இந்த வரும்போது இந்த இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோவில் பார்த்து எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இன்னும் சாரும் முதல் தலையில் நிறைய முடி இருந்துச்சு, இப்போ முடியை வெட்டிப்பட்டான்னு கேட்டிங்கன்னா வெட்டிப்படிங்க. நானும் வளர்க்குறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று போட்டேன். பட் இருக்கிற சூழ்நிலைகளால் எனக்கு வளர்க்க இல்லை. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்ன சாரு எல்லாமே மீன் வீடியோ அப்படி இப்படி போட்டுருக்கேன், எல்லாமே மீனே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் இப்போ இருக்கிறது வந்து நீர்வளம்பில்லைங்க. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ வீடியோ எப்படியாச்சும் போட்டே ஆகணுன்ற ஒரு காரணத்தால். பட் என்னால் முடிஞ்சது. பட் இங்கே என்னை பொறுத்தவரை எனக்கு இப்போ வீடியோ எடுக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொன்னால், நிறைய ஃபிஷ் மார்க்கெட் நீர்வளம்பில் கிட்டத்தட்ட மீன் பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸே. நிறைய ஃபிஷ் மார்க்கெட் இருக்கிற காரணத்தால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவில் எடுத்து போட்டுருவேன். எதுவும் நினச்சிவாங்க என்னடா தொடர்ந்து அப்படி மீன் வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி. அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் சேர்ந்தீங்க. அனைத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. புதுசாக நம்ம டிஆர்எஸ் ஃபேமிலிங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஒரு 3வது பாட்டாக வருமா நான் நினைக்கிறேன்னு சொன்னால், நான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இதுக்கு முதல்ல ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் இப்போ அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9 மணி ஆகுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கே போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக ஷூட் பண்ணி ஒரு 7:30-8 மணிக்குள்ளே வந்துட்டேன். இங்கே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அதை வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ மீன் கிட்டத்தட்ட ஒரு டொன் கணக்கில் ஒரு மல்லமாக இருக்கு குமிச்சு வச்சுருக்காங்க மீனை. அதுவும் இல்லாமல் பெரிய அந்த மீன் மார்க்கெட் அப்படியான இடங்களில் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மிச்சமாகி அவங்க பிஸ்னஸ் நடக்காத அந்த பிஸ்னஸ் இப்படி சொல்ல விற்காத மீன்கள் எல்லாம் எடுத்து கருவாடு, அதாவது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்ல வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்போ தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உறவு சேர்ந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட எனக்கு பைக் எவ்வளோ பிடிக்கும்ட்டு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னு தெரியும். நானும் பைக் எல்லாமே கிட்டத்தட்ட அதுக்கான எல்லாத்தையும் வாங்கிட்டேன். உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது நான் 1-2 நிறைய பொருட்களை வாங்கியிருப்பேன். கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக வந்துருக்கு. நான் அந்த கேமரா அதான் எல்லாம் வச்சுருக்கேன். நான் எதுவுமே பார்சல் வந்து இருக்குது எல்லாமே எதுவுமே ஓப்பன் பண்ணிடலாம், எல்லாத்தையும் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நாள் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். கேமரா மட்டும் வருது, கேமரா அந்த இடத்துல கொஞ்சம் வர இருக்குது. அது வந்து நான் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் ஒரு பிளாக்காக உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துங்க நமக்கு. நிச்சயமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம உறவுகளுக்கு நிறைய பேர் கால் எடுத்து பேசுகிறீங்க. எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எவ்வளோ தேங்க்ஸ் நான் மிக ஆகாதுன்னு சொல்லுவேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ செம்மையாக வந்திருக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ மீனுங்க மொல்ல மாதிரி குமிச்சு வச்சு தான். நீங்கள் போகும்போது தெரியும், வாங்க அப்படி உள்ளே போயிட்டு பாருங்கள் வீடியோ. போவோம். ஒரு 6 மந்த்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் ஒரு வீடியோ நீங்கள் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இதுதாங்க அந்த ஃபிஷ் மார்க்கெட். அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தான் பெரிய பிக் மார்க்கெட்டாக இருந்தாலும் பட் அவ்வளோ இங்கே மீன் இல்லைங்க. மீன் சொன்னால் அவ்வளோ ஒரு அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. நான் இன்னொரு மார்க்கெட் இருக்குது இந்த இடத்துலையே. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகும், 8 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நிறைய மீன் பிஸ்னஸ் நடக்கிறதால எனக்கு இந்த இடத்துல வந்து மீன் பிஸ்னஸ் அவ்வளோ குறைவுன்னு சொல்லி. ஸோ நான் இதுக்கு மேலே நம்ம சேனலில் இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இன்னி பாருங்க, நான் அன்றைக்கி வரும்போது காலையில் வந்து தலை கொஞ்சம் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 8 மணி ஆகுது டைம். பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ கருவாடு காயுது இந்த இடத்துல.
இந்த பஸ் எல்லாம் பாருங்க, இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் தாங்க இருக்காங்க ஃபுல்லாக. நிறைய நான் மார்னிங் டைம்லேயே அவ்வளோ டூரிஸ்ட் நான் அந்த இடத்துல பார்த்தேன். பஸ்ல எல்லாம் வந்து போகிறாங்க. ஸோ இந்த மீனெல்லாம் பாருங்கள், அப்படி ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. மீன் மட்டும் ஏன்னா பாருங்கள், அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி தலையை மட்டும் வெட்டிட்டு அப்படியே லைனாக போட்டுருவாங்க. கருவாடில் வெயிலில் காயிடுது. அதாவது வேறு வேறு எல்லாம் ஒவ்வொன்றா இருக்குது பாருங்கள், தனித்தனியாக. நான் அந்த ஒட்டிச்சு நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அது வந்து எடுக்கிறது. அதாவது தெரியல பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இந்த இடத்துல. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த பக்கம் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், சிங்கிள் நெத்திலி மீன் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சொல்ல 8 மணிக்குள்ள இதாவது பாருங்கள், இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையும். இந்த இடத்துல ஃபுல்லாக படங்க விரிச்சு இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல கருவாடு வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் வந்து காசு கொடுத்து. அந்த இடத்துல வந்து நான் நினைக்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக செம்ம மழை பெய்யுது. பட் அதால் தெரியல மூடி வச்சுக்காங்க சொன்னால் அந்த தலையை மட்டும் வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வேறு வந்து க்ளீன் பண்ணிருக்காரு பாருங்கள். தோலை மட்டும் வேறு அப்படியே உரிச்சு எடுக்கிறாரு. அந்த மீனெல்லாம் ஓகே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காரு. தோலை மட்டும் தான் கொஞ்சம் வேறு உரிச்சு. எந்த பக்கம் பாருங்கள் அப்படியே சிக்கன் மாதிரி இருக்குது. அந்த மீனை பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருக்குது. பேர் சொன்னாரு தெரியாது விலங்குல பாருங்க, எவ்வளோத்தையும் க்ளீன் பண்ண அப்படி. ஒரு 15-20 கிலோ கிட்ட இருக்கு இந்த இடத்துல மீன். இவர் மட்டும் தனியாக அதை உரிச்சிட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு. வீடியோ அடிச்சுக்கிட்டே வேலை ஆவார். முடிச்சு வேணாம் நினைக்கிறேன். நிறைய மீன் உரிச்சு அந்த க்ளீன் பண்ணி வச்சவர். அதெல்லாம் வந்து கொண்டு கூட அந்த வெயிலில் போட்டு வந்தார் கருவாடு காய்கிறதுக்கு. இப்போ திரும்பவும் வந்து இந்த இடத்துல உள்ள மீனை பாருங்கள், அதில் அவர் டிப்ஸை பாருங்கள் அப்படியே உரிக்கிறார் அந்த மீனை. அப்படியே மேலால் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்காரு. வெட்டி வச்சு அதில் சின்ன அப்படியே கையை வச்சு ஒரே இழுவே தோல் அப்படியே வேறையாக கலந்து வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கைக்கு போட்டுருக்க க்ளோஸை பாருங்கள், எந்த ஒரு டேமேஜுமே வராத மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த க்ளோஸ் போட்டிருக்காரு. மீனில் இருக்கிற முள்ளும் சரி, அந்த அவர் உரிக்கிற டிப்ஸையும் பாருங்கள். அந்த முள் எந்த ஒரு அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கைக்கு வந்து ஒரு டெமேஜ் ஆகாத மாதிரி தான் இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு எடுவு தான் எடுக்கிறாரு. அப்படியே தோல் மட்டும் தனியாக கலந்து வந்துட்டு இருக்கு. இப்போ வேறு ஒரு வேறு லெவல் டிஸ்டவுன் தான் ஒரு டிப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்த வச்சுருக்காங்க சொல்லி இதில் 2-3 வகையில் மீன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெட்டி அப்படியே புலந்து போட்டிருக்காங்க. புலந்து போடுறதால தெரியல. இந்த பாருங்கள் அப்படி நேராக வந்து அடிக்கிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் மீன் வெட்டி அப்படி இந்த பக்கம் வந்து கொட்டுறாங்க. இவங்க வந்து இப்போ அப்படியே லைனில் அடிக்கிட்டு போகிறாங்க. கிட்ட காட்டுற பாருங்க அடிக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக அப்படியே லைனில் ஒவ்வொன்று அடிக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாங்கன்னு சொன்னால் அதை ஒட்டி பிடிச்சி பண்ணுற ஒரு காரணத்தால் நினைக்கிற ஒவ்வொன்றா வச்சுட்டு போகிறாங்க. இப்போ 2-3 நாள் மழைன்றதால இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வெயில்ன்ற காரணத்தால் கிட்டத்தட்ட இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே புலந்து போட்டுருக்காங்க பாருங்க எல்லாத்தையும். இந்த இடத்துல என்ன பாருங்கள், மீனெல்லாம் அப்படியே வெட்டி 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 கொடுக்குறாங்க. இவங்க இந்த பக்கம் கொண்டு வந்து அப்படியே அடிக்கி வைக்கிறாங்க. இந்த கூடையில் கொண்டு வந்து அப்படியே கொட்டுவாங்க பாருங்கள். அந்த இடத்துல மீன் அப்படியே இந்த முன்னு கொண்டு கொட்டி வச்சுக்காங்க பாருங்கள். இந்த மீனை அந்த இடத்துல அப்படியே இந்த சின்ன சின்ன குமியை கொட்டி வச்சுருக்காங்க. இந்த இவங்களையும் கொண்டு கொட்டுறாங்க அந்த இடத்துல. அவங்க வந்து அப்படியே அந்த பக்கம் அடிக்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே நான் பார்த்த மீன் எல்லாமே கெட்டு போன மீனானு தெரியல. பட் செம்ம டெமேஜாக இருக்குது எல்லா மீனுமே. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன 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 மீனாக இருக்குது. இந்த இதை பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் என்ன மீன் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் வெட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே இல்லை என்ன மீனுன்னு சொல்லி. வித்தியாசமாக இருக்குது மீன் எல்லாம். அதுவும் நிறைய பேர் கருவாடு காய வைக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள். ஒரு கருவாடுன்னு சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த பக்கம் ஒரு டிஸ், இந்த பக்கம் உண்டும், இந்த பக்கம் இதெல்லாம் வந்து நெத்தலி கருவாடு நினைக்கிறோம். எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் இந்த மீனெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ தான் லொரியில் கொட்டி நாங்கள் இவ்வளோ இருக்குன்னு அப்படியே ஒரு மல்லமாக இருக்கு மிச்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. எவ்வளோ மீன். அப்போ அந்த நீல கலர் பக்கெட் இருக்கு பாருங்கள் மேலே சின்ன சின்ன வாளி மாதிரி. அந்த வாளிலேருந்து அவ்வளோத்தையும் கொண்டு கொட்டி நாங்கள் இவ்வளோ மீன் இருக்குண்டு. இது எல்லாத்தையும் பெட்டோண்டா வெட்டி க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல தோலை உரிச்சிருந்தாங்க. இந்த மீன் தான் அது. எங்கே இருந்து வருதுன்னு இந்த தெரியல இந்த மீனெல்லாம். பட் இந்த மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கு மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஒரு 2000 கிலோ மீன் இருக்கு மாட்டேங்கிறேன். எவ்வளோ இந்த மீனெல்லாம் வெட்டுறதுக்கு மட்டும் பாருங்கள் 2 பேர் இருக்காங்க. பட் இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தார். நான் இப்போ வரக்குள்ள இந்த வாரம் பாருங்கள் ஒரு ஆள் தான் இவர் மட்டும் தான் அந்த இடத்துல வெட்டிட்டு இருந்தார் அந்த மீனெல்லாம். அந்த பக்கம் ஒரு வெட்டுறாரு பாருங்க. இந்த இடத்துல மீன் மட்டும் பாருங்க எவ்வளோ இருக்கு. இது ஒரு மல்லமாக இருக்கு முடிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டீம் மீனை தூக்கிட்டு அந்த பக்கம் காய வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கொண்டு போய் கொட்டி கொட்டி இந்த இதெல்லாம் பாருங்கள். இந்த மீனை வெட்டிட்டு இருக்காரு. இந்த வெறுமனை தான் வெட்டுறாரு. அந்த சூரிய வெளிச்சத்துக்கு கொஞ்சம் எனக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது இந்த கேமரா. அவங்க பார்க்கும்போது தெரியும்
அந்த ஒலிக்கு அதிர்வு வந்து கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்குது. சரியாக விளங்குது இல்லை, அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோடாப்பா இது பாருங்கள் சரியா அழகா விலங்கு பாருங்கள் இவ்வளோ. இந்த இடத்துல அப்படியே ஒரு மலமாக இருந்தால் எனக்கு அந்த பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கு சரியா. அந்த பக்கத்தில் பின்னுக்கு ஒரு லொரியும் நிற்கிது. அந்த லொரியில் இருந்தால் கொண்டு வந்து இறக்கி நாங்கள் போய் மீனெல்லாம் அவ்வளோ தனி ஒரு ஆளாக இந்த வெட்டிட்டு இருக்காராப்பா. ஸோ இந்த வரல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வரல் ஃபுல்லாக எப்படி மீன் தான் இருக்குது. மண் உப்பு எல்லாம் போட்டு ஃபுல்லாக மூடி வச்சு அவங்க விலங்குமான்னு தெரியல. இதில் பாருங்கள் வால் மட்டும் தெரியுது. இதில் இருந்தால் அள்ளியில் எடுக்கிறாங்களா அது. வரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு மண் வந்து அது வந்து கடல் தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அதுக்குள்ளே போட்டு வந்து மீன் அப்படியே வச்சு அதுக்குள்ளே ஊற வைக்கலாம் 2-3 நாளைக்கு. நான் இதுக்கு முதல்ல நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த வீடியோவில் கொஞ்சம் காட்டியிருப்பேன். அந்த பேக்கெல்லாம் பார்க்கும்போது தெரியும் மீன் அப்படியே அடியில் போட்டு இதில் அப்படியே அந்த பேக்கை போடுறாங்க. மேலே பேக்கை போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக மண்ணை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மீன் எடுக்க இந்த பாருங்கள் அந்த குளுக்குறாரு அந்த அது வந்து என்ன காரணம்னு சொன்னால் அந்த மீன் வந்து கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உள்ளுக்கு ஃபிட்டாக அப்படி இருக்கும். இப்போ அவங்க அப்படி எடுக்கும்போது தான் அந்த ஃபிட் தன்மையின் மேலே அவங்க எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணிக்க. அதான் அப்படி எடுக்கிறாங்க. ஸோ அந்த பரலில் தான் பாருங்கள் அவ்வளோ மீன் அப்படியே வச்சுருக்காங்க. 2 அந்த அள்ளி போடுறாங்க இவ்வளோ மீன். அந்த பரலுக்குள்ளே வச்சபடி அள்ளி போயிட்டு அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக கருவாடு போகிறதுக்கு கொண்டு வந்து போடுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மீன் தான். அந்த வரலுக்குள்ள அவ்வளோத்தையும் நான் நினைக்கிற ஒரு 4-5 நாளைக்கு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி மூடி நல்லா உப்பில் வந்து ஊறுறதுக்கு. அந்த கையில் ஒரு கம்மா வச்சுருக்காரு அதில் வச்சு தான் தூக்கிட்டு போகிறாங்க எல்லாத்தையும். இதில் வச்சு தான் தூக்குறாங்க பாருங்க இப்படி. மூங்கில் கம்பம் தான் இருக்குது நினைக்கிறேன். கையில் மூங்கில் கம்பத்துக்கு அப்படியே 2 பேர் சேர்த்து தோளில் வச்சுக்கிறாங்க. அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு அந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே கருவாடு காய வைக்கிற இருந்தாங்க. அங்கே தான் கருவாடு காய வைக்கிறாங்க. ஃபுல்லாக நிரப்பிட்டார் பாருங்க கூட ஃபுல்லாக அப்படியே அட்டை கூட இருக்கார். அடியில் நல்லா எறுகி போயிட்டானுங்க. அப்படியே குளிக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அப்போ தான் அடியில் நான் நினைக்கிறேன் அவங்க வீசா வரும்னு சொல்லி. ஸோ நான் இதுக்கு முதல்ல இந்த இடத்துல 2-3 வீடியோ போட்டிருப்பேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டது. பட் நான் பார்க்கும்போது அவ்வளோ பேர் இல்லை. பட் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ் நான் பாருங்கள். கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்ச ஒரு 20-25 வகையில் மீன் இருக்குது. பட் எனக்கு என்னென்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் வெட்டி அப்படியே க்ளீன் பண்ணி கருவாடு மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பக்கம் நிறைய பேர் போகிறாங்க. அதையும் போய்ட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே பாருங்கள் எப்படி அடிக்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தால் இந்த இடத்துல இப்படியே அடிக்க வைக்கிறாங்களா வெயிலுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் நீங்கள் இங்கே பாருங்கள் உப்பு போட்டு தான் காய வைக்கிறாங்க. இந்த பாருங்கள் இந்த உப்பு தெரியுது வரும் ஃபுல்லாக இப்படி மீனுக்கு மேலேயே உப்பு தெரியுது. உப்பு போட்டு தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் காய வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிடங்களை பாருங்கள் அப்படி இந்த அப்படியே அடிக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட நல்லா வெயில் நிறுத்தி வருது. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக அடிக்கிட்டு வராங்க. இங்கே மட்டும் நிறைய இந்த ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல. உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளே இதுக்குள்ளே நான் பெருசாக யாரும் இல்லை. அந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படியே பாருங்கள் சுற்றி கருவாடு மட்டும்தான் இந்த இடத்துல, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் இப்படி இருக்கு இந்த ஏரியாவே. இந்த தூக்கிட்டு வராங்க பாருங்கள். தூக்கிட்டு வந்து அப்படியே அந்த இடத்துல கொட்டுறாங்க.
அப்படியே அந்த இடத்துல வந்து கொட்டுறாங்க பாருங்கள். கொட்டி அப்படியே அந்த அவங்க வேலையாக்குற மாதிரி அந்த இடத்துல வச்சுக்காங்க அவங்க சம்பளத்துக்கு. அந்த இடத்துல கொண்டு அப்படியே நேராக அடிக்கிட்டு வராங்க ஒவ்வொன்றா. செம்ம வேலை தான் இதுவும் பாருங்கள், இவ்வளோ கஷ்டம். இது ரெண்டாவது இது ஃபுல்லாண்ணா. அந்த 2 பக்கம் கம்போட தோளில் போடும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த தூக்கிட்டு வர்றது. இந்த இவங்க கொட்டி முடிஞ்சு அடுத்த டீம் போகுது பாருங்கள். இந்த இவங்களும் கொட்டி முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல மீனை எடுத்துகிட்டு போகிறாரு. பட் இந்த இடத்துல இருந்தால் இப்போ பாருங்கள், இந்த அவ்வளோ அந்த இடத்துல பாருங்கள் அவ்வளோ வரல் இருக்குது. அவ்வளோ வரலையும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மீன் தான் இருக்குது. எடுத்து வந்து ஒரு டீமாக கொட்டுறாங்க, இன்னொரு டீம் அந்த பக்கம் அடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் தெளிவாளா. ஸோ நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டியிருப்போம். அதில் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. மீன் குமிச்சு வச்சு வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேமராவில் கொஞ்சம் ஜூம் பண்ண விளங்க மாட்டேங்குது. அந்த இடத்த பாருங்கள், ஒரு மலை மாதிரி இருக்குது அந்த இடத்துல மீன். அதை மட்டும் ஒரு ஆள் தனியாக வெட்டிகிட்டு இருக்காரு. இந்த இடங்களை பாருங்கள், சின்ன குடில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் காவலுக்கு வந்து ஒரு ஆள் இருக்காருப்பா. ஸோ செம்ம வெயிலாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஓரத்தில் வந்துட்டேன். பட் டூரிஸ்ட் இங்கே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்ம சுற்றி பார்க்கணும். நான் உங்களுக்கு டூரிஸ்ட் நிறைய பேரை காட்டுறேன். நிறைய அவங்க வந்து ஃபுல்லாக முகத்தை மூடிட்டு இருக்காங்க, அதால் விளங்க மாட்டேங்குது. சரியா இந்த பக்கம் இருக்கு, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்காரு பாருங்க, நான் சொன்ன டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டூரிஸ்ட் இவங்கள மாதிரி. ஸோ இந்த இடத்துல மீனை வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க, லைனில் இருந்து அவ்வளோ போயிட்டு விட்டுறாரு பாருங்க. இந்த வெட்டி அப்படியே வாழை தட்டிட்டு அப்படியே போட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க இப்படி வெட்டிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே வெட்டி இந்த கூட அப்படியே நிறுத்திட்டு இருக்காங்க. கொடுக்குறாங்களாப்பா, ஒரு 4 6 வெட்டி போயிடும். ஸோ இது வேறு டீம் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி இருக்காங்க, இந்த இடங்கள் அப்படியே காட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கருவாடுறாங்க. இந்த இடத்துக்குலாம் போட்டிருக்காங்க, காய வைக்கிறாங்க. இந்த இடங்களை பாருங்கள், இதில் எங்கே பார்த்தாலும் கருவாடு மட்டும்தான் இருக்குது. இந்த இடங்களை பாருங்கள், வெயில் மாதிரி அப்படியே டென்ட் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. செம்ம வெயிலாக இருக்குது, டென்ட் ஒன்று போட்டுக்கிட்டாங்க செய்கிறதுக்கு. ஸோ இதுலேயும் கொட்டி வச்சுக்காங்க பாருங்கள், ஒரு மலை மாதிரி. இதுக்கும் சரி கொஞ்சம் சின்ன குவியலாக இருக்குது. எல்லாம் இது என்ன பண்ண தெரியல, அப்படியே பிளாக் வந்து இதுலேயே இறக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இடத்துல. இப்போ இதெல்லாம் சுற்றி பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணும், அவ்வளோ இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு மட்டுமே. ஸோ அந்த இடங்களை காய வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே இந்த இடத்துல பொக்ஸ் பண்ணி அப்படியே பெக் பண்ணி அனுப்புகிறாங்க. நல்ல கருவாடாக இருக்குது. பொக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே நல்லா காஞ்ச கருவாடு எடுத்து அப்படியே பொக்ஸ் பண்ணுறாங்க. நான் இந்த இடத்துல அப்படியே பாக்ஸ் பண்ணி அப்படியே பெக் பண்ணி அனுப்பிடுறான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதுக்கு முதலும் சொல்லியிருப்பேன் பாருங்கள், இதுக்கு முதல்ல இந்த காட்டிக்கு போனேன் பாருங்கள். இப்போ வந்து இன்னும் காலத்தில் வந்துருக்காரு கணக்காக இருக்குது 2 பேர் வெட்டுறதுக்கு. இது எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இது ஒரு 1000 2000 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் ஒரு 9 மணி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரியல எவ்வளோ உங்களுக்கு வெட்டுற ஸ்பீடுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ முடிச்சுருவாங்க நினைக்கிறீங்க. நல்ல இருக்கு பாருங்க பாருங்க, ஐயா அப்படி பார்த்துட்டு இருக்காரு வெட்டுறது. இந்த கட்நாயகாலேருந்து அப்படியே இந்த பிளேன் வர்றது இவ்வளோ அழகாக அப்படி வந்து போகிறது விளங்குது பாருங்க. இது பார்க்க கிட்டத்தட்ட இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த இடங்களை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவேன். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, செம்ம வெயிலாக இருக்குது. ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டு நான் வீடியோ முடிக்கிறேங்க. மீண்டும் நல்லான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.
நம்ம சேனலில் ஜாயினில் இருக்க நிறைய வீடியோ நிறைய வரும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.